வணக்கம் அன்பு நண்பர்களே. ஜேஎஸ்ஜி மேக்ஸ் நோக் சேனலில் ஐசிடி டிப்ஸ் கார்னரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியில் நம்ம கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான ஐசிடி உபகரணங்களையும் அவை குறித்த சந்தேகங்களையும் விளக்கும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த வீடியோவில் நாம் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த வீடியோவில் நம்ம வாய்ஸை சேர்த்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பவர் பாயிண்டில் எம்டி ப்ரெசன்டேஷன் போயிட்டு நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏற்கனவே டெமோ வீடியோ ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது மாதிரி ஒரு பவர் பாயிண்ட்டை ரெடி பண்ணி வச்சிங்க. இதில் சிங்கிள் ஸ்லைடு இருக்கிற பவர் பாயிண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பவர் பாயிண்டில் என்னென்ன அனிமேஷன்ஸ் வரணுன்றது நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது ஃபைலில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பிடிஎஃப், கிரியேட் வீடியோ, பேக்கேஜ், ப்ரெசன்டேஷன், சிடி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கிரியேட் எ வீடியோ ஆப்ஷன் போயிடுங்க. இங்கே போனீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஹெச்டி டிஸ்பிளேஸ் வருது இல்லையா, அதில் அந்த ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு கேட்கும். நான் இங்கே லார்ஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 1280x720. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் ரெக்கார்ட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இந்த பவர் பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் எந்த நேரேஷனும் இன்னும் தரல, அதனால் அந்த ஆப்ஷன் காமிக்குது. தென் செகண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஈச் ஸ்லைடு, அது 5 செகண்ட்ஸ் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த ஃபைல் நேம் கேட்கும். ஃபைல் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கீழே பாருங்கள், வீடியோ கன்வர்ஷன் தெரியுது இல்லையா, MP4 கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். நான் கொடுத்த லொக்கேஷன் டெஸ்க்டாப் தான். டெஸ்க்டாப்பில் இருக்கிற நியூ ஃபோல்டரில் ஓகே இந்த வீடியோ நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணோம். எவ்வளோ சீக்கிரத்தில் இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பாருங்கள். இதுதான் நமக்கு தேவையான அளவுக்கு டைமிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிற லைனில் ஸ்லைட் ஷோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் மெயினாக ரிஹர்ஸ் டைமிங், ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ, இது 2 இருக்கா. ரிஹர்ஸ் டைமிங் அப்படின்றது நம்மளுடைய பவர் பாயிண்டில் ஒவ்வொரு அனிமேஷனும் இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது வரணும், அந்த மாதிரி நம்ம ரிஹர்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இந்த அனிமேஷன் இத்தனை செகண்டுக்கு அப்புறம் வந்தால் போதும் அப்படின்றது. ஓகேவா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரிஹர்ஸ் டைமிங் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஜேஎஸ்ஜி மேக்னோக்கு வந்துடுச்சு. அடுத்து எத்தனை செகண்டுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் வந்திருக்கு, அப்புறம் ப்ரெசன்டேஷன் இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த டைமிங் மேலே இந்த கார்னரில் ஓடிட்டுருக்கு. அந்த எத்தனாவது செகண்ட் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோமோ அத்தனை செகண்டில் நம்ம வீடியோவில் வரும். ஸோ இப்போது டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 32 செகண்ட் 34 செகண்ட் வீடியோவாக இதை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது கேட்குது பார்த்தீங்களா, டோட்டல் டைமிங் 34 செகண்ட். டு யூ வாண்ட் டு சேவ் த நியூஸ் ஸ்லைட் டைமிங்ஸ் அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் ஃபைல் போயிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் போய் கிரியேட் வீடியோ பண்ணிங்கன்னா இது வீடியோ க்ரியேட் ஆகிடும். இப்போது நான் இதை வீடியோவாக க்ரியேட் பண்ணலை, ஏன்னா நான் ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுறேன். இப்போது நான் திரும்பவும் ஸ்லைட் ஷோ ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ, இதில் ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவில் தான் நம்ம நேரேஷன், நம்மளுடைய வாய்ஸ் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு ஆப்ஷனும் இருக்கும். இப்போ இது ஒரே ஒரு ஸ்லைடுன்றால பிகினிங் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஸ்லைடு 15 ஸ்லைடுக்கான நேரேஷன் பண்ணும்போது ஒரு 5வது ஸ்லைடில் 6வது ஸ்லைடில் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா
நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அகைன் அந்த 5th ஸ்லைட்லேருந்து நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் அது. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரிஹர்ஸ் டைமிங். அந்த டைமிங்கை போய் கிளியர் ஆப்ஷனில் போய் கிளியர் ஆல் டைமிங்ஸ் போட்டுடுறேன். இப்போது ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அண்ட் அனிமேஷன் டைமிங்ஸ் அப்படின்றதும் நேரேஷன் அண்டு லேசர் பாயிண்டர் அப்படின்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் நேரேட் பண்ண போகிறது ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக. ஸ்டார்ட் ரெக்கார்டிங். இப்போது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பேசினாலும் அது அப்படியே அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே கிளிக் பண்ண என்னென்ன வருது அப்படின்றதையும் பார்த்துங்க. இது அப்படியே அங்கே வீடியோவாக வரும். ஓகேவா? எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போது ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிரியேட் எ வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ரெக்கார்ட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன் இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். சப்போஸ் நம்ம இந்த நேரேஷன் இல்லாமல் ரெடி பண்ணோன்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் டோன்ட் யூஸ் ரெக்கார்ட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன் கொடுத்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் நமக்கு பழைய வீடியோ மாதிரி வந்துடும். இப்போ நான் யூஸ் ரெக்கார்ட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன் கொடுத்துட்டு கிரியேட் எ வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது லொக்கேஷனும் ஃபைல் நேமும் கேட்கும். கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் வீடியோ கன்வர்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. MP4 கன்வர்ஷன். இது சிங்கிள் ஸ்லைடுன்றால சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு 10-15 ஸ்லைடு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே கிளிக் பண்ண என்னென்ன வருது அப்படின்றதையும் பார்த்துங்க. இது அப்படியே அங்கே வீடியோவாக வரும். ஓகேவா? எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி வீடியோ நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது போல் தான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை நம்மளுடைய வாய்ஸ் கொடுத்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுடைய கண்டென்ட், நீங்கள் என்ன டாபிக் கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவில் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ஒரு வீடியோ க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம JSG Max Nook சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த ICT டிப்ஸ் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.